நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெயிட் லாஸ் சேலஞ்ச் 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 1 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சு உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதாங்க. சில டவுட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னைக்கு டே vlog நான் எப்படி சாப்பாடு எடுத்துக்கிறேன் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. சோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம தொடர்ந்து ஃபாலோவும் பண்ணுங்க. சரிங்களா? வாங்க. சக்கரவள்ளி கிழங்கு வச்சு கேக் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி, ஆமா அதான் அதோட ரெசிபியும் போட்டிருக்கேன், பார்த்திருப்பீங்க. சூப்பரா இருக்கும் ப்ரௌனி. கண்டிப்பா ஒரு ஹெல்தியான வெர்ஷன்ல குழந்தைங்களுக்கு ராகி மாவு அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு வச்சு பண்ணி கொடுங்க. சரிங்களா? ரொம்ப டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வெயிட் லாஸ்க்கு உளுந்தங்கஞ்சி வந்து குடிக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா குடிக்கலாம். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா உளுந்தங்கஞ்சில உப்பு போட்டுதான் குடிக்கணும். எந்த வகையான சுகருமே சேர்த்துக்க கூடாது. இன்னொரு விஷயம், உங்களுக்கு இனிப்பு சாப்பிடணும் போல இருக்குன்னா அந்த உளுந்தங்கஞ்சி கிண்டிட்டு அதுல வந்து உலர் திராட்சை, ஏதாவது கிஸ்மிஸ் இருக்குல்ல அது, இல்லைன்னா பேர்ச்சம்பழம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உளுந்தங்கஞ்சி கிண்டிட்டு ஆற வச்சுட்டு கூட மிக்சியில போட்டு அரைச்சு குடிக்கலாம். அது ஸ்வீட்னஸ்க்காக பேர்ச்சம்பழமும் அது கூட உலர் திராட்சை, சரிங்களா, அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ இல்லைன்னா அப்படியே போட்டுட்டு அதை மென்னு சாப்பிடுறது, அந்த மாதிரி அந்த உளுந்தங்கஞ்சியில அப்படி பண்ணலாம்னாலும் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உப்பு போட்டுதான் குடிக்கணும். சரிங்களா? சோ அதுதான் சொல்லிட்டேன். எந்த ஒரு சுகருமே ஆட் பண்ணக்கூடாது வெயிட் லாஸ்ல இருக்கும்போது. அதுதான். அதுக்கப்புறம் வீல இருக்கிற மாதிரி ஒரு நேம் கேட்டிருந்தீங்க ஒரு சிஸ்டர், பாய் பேபி தான், நிர்மலா சிஸ்டர் தான். அதுக்கு நிறைய விகான், விஷால், வினய், எனக்கு நிறைய நேம் வந்து இருக்குது. அதுவும் நல்ல ஒரு தமிழ் நேமா பார்த்து வைங்க. கவன், தருண், அது ரெண்டுமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு வச்சோம். 3 letters இருக்கிற மாதிரி. சோ அது மாதிரி எங்களும் கூகுள்ல போட்டாலே வரும், பாருங்க. நம்ம என்ன நேம் வேணாலும் சொல்லலாம், நமக்கு மனசுக்கு பிடிக்கணும்ன்றதுக்கான நிறைய நேம்ஸ் இருக்குது. கூகுள்ல போடுங்க. சரிங்களா? வரும். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் கூட சொல்லியிருந்தாங்க நேம் எல்லாம், அதெல்லாம் சொன்னதுன்னு பார்த்துட்டு ஓகே சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. நல்லா பேரா. வெயிட் லாஸ் கஞ்சியில வந்து பாசிப்பருப்பு ஆட் பண்ணலாமா? பாசிப்பருப்பு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்ப கருப்பு கவனி கொள்ளு கஞ்சி பண்றோம்ல, அதுல பாசிப்பருப்பு, பார்லி அரிசி இதெல்லாம் சேர்த்து பண்ணலாம். ரொம்ப நல்லது. சரிங்களா? ஹோம் டூர் போடுங்க சிஸ்டர். பிரீத்தி சிஸ்டர் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கீங்க. சீக்கிரமா போடுறேன் சிஸ்டர். அந்த அளவுக்கு எல்லாம் இருக்காதுங்க, ஒரு குட்டி வீடு தான், நான் காட்டுறதுதான் வீடு. சோ அதனாலதான் இதுல என்ன காட்டுறதுக்கு இருக்குன்ற மாதிரி நான் அதான் ஷேர் பண்றது கிடையாது. சோ கண்டிப்பா அந்த சேலஞ்ச் முடிச்சுட்டு அது பண்றேன். ஏன்னா சேலஞ்ச் பண்ணும்போது இதுதான் நம்ம வந்து பாக்குற மாதிரி இருக்கும். ஆனா நிறைய நாள் கேட்டுட்டே இருக்கீங்க, அதுதான் எனக்கு ரீசன். இதனாலதான் நான் வந்து ஷேர் பண்ணாமலே இருக்கிறது. அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்க வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண போறோம் சிஸ்டர். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தீங்க, நாங்க இவ்வளவு குறைச்சிருந்தேன் முன்னாடி, நான் இப்ப இனிமே இவ்வளவு குறைக்க போறேன், நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் சிஸ்டர் அப்படின்னு நிறைய பேர் வந்து இருக்கீங்க. நிறைய பேர் நேமோட சொல்லியிருந்தீங்க. சூப்பர். எல்லாருக்குமே பெரிய பெரிய ஆல் தி பெஸ்ட். கரெக்டா கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணுங்க. சூப்பரா குறைச்சிடலாம். சரிங்களா? கவலையே படாதீங்க. சரிங்களா? நம்ம வந்து கவனத்தை கரெக்டா செலுத்தி கரெக்டா ஃபாலோ பண்ணணும். சின்னதா கூட சீட் பண்ணக்கூடாது. இந்த தீபாவளிக்குள்ள நம்ம இவ்வளவு ஃபிட்னஸா இருக்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே உருவாக்கிக்கோங்க. அதுதான் வந்து சரியானதும் கூட. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்த உங்களுக்கு கொடுக்கும் கண்டிப்பா. சரிங்களா? எவ்வளவு டே இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சு நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டுட்டே இருக்கீங்க. இன்னும் 30 days வெயிட் லாஸ் சேலஞ்ச். ஓகே, 15ஆம் தேதி நான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா அடுத்த 15, அதான் தீபாவளி 20 தேதி வருதுல்ல, அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடும், 5 daysக்கு முன்னாடி. சோ அதனாலதான் வந்து இந்த சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ எல்லாருமே தீபாவளி வெயிட் லாஸ் சேலஞ்சுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி சூப்பரா 4 to 5 kg வந்து இந்த 1 monthல குறைக்கலாங்க. கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணா அதுக்கேத்தாப்புல நீங்களும் பண்ணலாம். ஐயோ இந்த ட்ரெஸ் பத்துமா பத்தாதான்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களா கண்டிப்பா பத்தும். இந்த 5 கிலோ நான் கண்டிப்பா குறைப்பேன் அப்படின்னு நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க, குறைக்கலாம். நம்மளால முடியாது எதுவுமே கிடையாது. சரிங்களா? சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க. அம்மாச்சி யாரு சிஸ்டர் அப்படின்னு கேட்டுருந்தீங்க. இன்னைக்கு இறந்த நாள்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அம்மாச்சினா என்னோட அம்மாவோட அம்மா. சரிங்களா? என்னோட அம்மாவோட அம்மா அம்மாச்சி. இப்ப எங்க மாமியாரே அம்மாச்சி சொல்றேன்னா, எங்க அம்மாவுக்கு வந்து இவங்க வந்து இந்த சித்தி பிள்ளைங்க மாதிரி இந்த அம்மாச்சி. சரிங்களா? அதுதான்.
அம்மாச்சி வந்து அவங்க கூட தான் இருப்பாங்க சிஸ்டர். பிறப்பும் இறப்பும் வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது, சோ ஃபீல் பண்ணாதீங்க, நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய சிஸ்டர்ஸ் அவ்வளவு லவ்லியான வேர்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. கண்டிப்பா அது நான் வந்து ஒரு சில நேரம் அப்படி டவுன் ஆகும்போது ஃபீல் ஆகும். அப்புறம் இதுவும் கடந்து போகும், நம்ம போய்கிட்டே இருந்தாதாங்க இந்த இதுல இது பண்ண முடியும். ஸோ அதனால நான் வந்து மூவ் பண்ணிட்டே தான் இருப்பேன். அண்ட் வந்து இருக்கும் அந்த ஓவர் திங்கிங்குள்ள போக மாட்டேன் நான். அதுதான், அதுக்கு ஏதாவது ஒரு டைவர்ஷன் பண்ணிடுவேன்னா. ஸோ அது எப்பவுமே எல்லாருமே பண்ணிக்கோங்க, அதுதான் வந்து உங்களுக்கு பெஸ்டாவே இருக்கும். இல்லாதவர்கள் நினைச்சு வருத்தப்படுறதை இருக்கிறவர்களே கொண்டாடுங்கன்னு சொல்றதுதான். அதனாலதான் அந்த வழியில தான் நான் பண்றேன். ஸோ அது எல்லாருமே நீங்களுமே அது மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். சரிங்களா? ஆல்மோஸ்ட் கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சுங்க. எல்லாருமே என்ன சொன்னதுன்னா, நாங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்றோம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் தான் இன்னைக்கு கமெண்ட் ஃபுல்லாவே ரெம்பிடுச்சு. சோ வேற ஏதாவது கமெண்ட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? சோ அவ்வளவுதான். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாளுக்கான அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலேயே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறது தான். கடந்த 2 நாட்களாக நம்ம வந்து கொஞ்சம் அன்வான்டாக சாப்பிட்டாச்சு. அதான் 60.25 வந்துருக்குது. ஓகே. அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் நான் வந்து ஒரு பிளாக் காஃபி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கிறேன். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், அது கூட சுடுதண்ணி, அதுக்கப்புறம் வந்து வித்தவுட் சுகர் தான் குடிக்கிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் பாக்ஸ்க்காக நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த மல்டி கிரெயின் ஆட்டா மாவு வாங்கினோம்ல, அதுதான் வந்து உப்பு போட்டு வெது வெதுப்பான தண்ணியை வச்சு இப்போ செய்கிறேன். இதன் மாவு நல்லா சாஃப்டாக இருக்குதுங்க. சப்பாத்தி எவ்வளோ நேரம் வேணாலுமே ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா அமுக்கிட்டு நல்லா பசைஞ்சு இந்த மாதிரி மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் தான் வந்து எடுத்துருக்கிறேன் இன்னைக்கு ப்ரோட்டீனுக்காக. பன்னீர் அப்படியே நீங்க கிரேவில கூட சேர்க்கலாம். ஆனா இந்த மாதிரி லைட்டா ஷாலோ ஃப்ரை பண்ணிட்டு பண்ணீங்கன்னா எனக்குலாம் அந்த பால்லாம் பிடிக்காது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து நல்லா இருக்கும், டேஸ்டும் நல்லா இருக்கும். ஸோ லைட்டா அது வந்து எண்ணெய் உங்களுக்கு அதிகமா தெரியற மாதிரி இருக்கு, ஆனா அது பன்னீர்ல உள்ள தண்ணி. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை எடுத்துட்டு அந்த எண்ணெயிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஜீரகம், கரம் மசாலா ஸ்பைசஸ் போட்டு ஃபர்ஸ்ட் வந்து பொரிய விட்டுட்டு, அப்புறமா வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் தக்காளி அரைச்சி ஊற்றி எல்லாத்தையும் சுள்ள சுள்ள வதக்கிட்டு, மசாலாவுக்காக சிக்கன் மசாலா, கரம் மசாலா, வெறுமிளகாய் தூள், மல்லித்தூள் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து சுள்ள சுள்ள அதையும் வதக்கி விட்டுட்டு, அப்புறம் வந்து தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி உப்பெல்லாம் போட்டு கொதிக்க விட்டுக்கலாம். அதுக்கடையில வந்து சரி டக்கு டக்குனு சப்பாத்தி ஒரு சைடு போடலாம் அப்படின்னு போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் நல்லா கிரேவி கொதிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட அந்த பொரிச்சு வச்ச ஷாலோ ஃப்ரை பண்ண பன்னீர் துண்டுகளை வந்து உள்ள சேர்த்துக்கலாம். சப்பாத்தியும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ்ல இருக்கீங்கன்னா ஆயில் இல்ல எதுவுமே போடாம லைனா வந்து சப்பாத்தி சுட்டு சாப்பிடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா காஃபி வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கடைசியா பன்னீர் கிரேவில வந்து லைட்டா கொத்தமல்லி தலை மட்டும் தூவிட்டா சூப்பரா கலர்ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. அம்மாச்சிக்கு சப்பாத்தி, பன்னீர் கிரேவி, அதுக்கப்புறம் காஃபி எல்லாம் வச்சு அவங்களுக்கு கொண்டு போய் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் எங்க எல்லாருக்குமே வந்து டக்கு டக்குன்னு சப்பாத்தி தேய்ச்சி போட்டு எடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் ஹாட் பாட்லயும் போட்டு வச்சுட்டேன். பாருங்களேன், சூப்பரா சாஃப்ட் சப்பாத்தி. இப்போ ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்க்கும் வந்து சப்பாத்தியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபாயில் ஷீட்டில் வந்து ரேப் பண்ணி வச்சுட்டு பன்னீர் கிரேவி, அதுக்கப்புறம் இந்த சலாட் லீஃப், கொஞ்சம் கேரட்லாம் கட் பண்ணி வச்சு அவருக்கு பேக் பண்ணி ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு நான் வந்து வாக்கிங் வந்து பண்ணுறேங்க. ஒரு 1/2 மணி நேரம் தான் நான் வந்து வாக்கிங் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி வெயிட் லாஸ் பண்ணிட்டேன். ஸோ நீ வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 மணி நேரம் நல்லா ஆக்டிவாக வந்து வாக்கிங் வந்து பண்ணுங்கள். உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதுக்கப்புறமா நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துக்க போறேன். 2 சின்னதான ஆப்பிள் இருந்ததா, அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு, ஒரு கேரட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கேன். அப்புறம் கொஞ்சம் வறுத்த வேர்க்கடலை இருக்கு இல்லையா, அதை வச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட் சூப்பர் ஃபில்லிங்காக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் காலைல பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் கையோடு இருந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சு ஃப்ரெஷ் அப் வந்து பண்ணியாச்சுங்க. ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க ஏதாவது க்ரீம் யூஸ் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு, நார்மலாக குளிச்சுட்டு இந்த மாதிரி தாங்க குங்குமம் மட்டும் வைப்பேன் நான். அதுக்கப்புறமா 11 மணி போல் அம்மாச்சிக்கு இப்போ டீ காஃபி போட்டு கொடுப்போம் இல்லையா, ஸோ அதனால வந்து காஃபி போட்டு ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து அரிசியை கலைஞ்சு அவங்களுக்கு வந்து ஊற வச்சிடலான்ட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பச்சை பயிறு தான் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா வந்து சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வாசனை வரும், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும். ஸோ பச்சை பயிர் வச்சு ஒரு குருமா தான் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு குக்கரில் வந்து வறுத்ததில் வந்து தண்ணி உப்பு போட்டு நம்ம மூடி வச்சு ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஊற வைக்கல இல்லையா, ஸோ அதனால ஊற வச்சா நீங்க அதுக்கு ஏத்தாப்புல வச்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் நான் வந்து தண்ணி தாங்க குடிக்கிறேன். நிறைய தண்ணி குடிங்க. வெயிட் லாஸ் டயத்தில் வந்து 3 to 4 liters குடிங்க. இடையில கேப் விட்டு குடிக்கணும் சரிங்களா. ஒரே தான் குடிச்சாலும் வயிறு வலிக்கும் சரிங்களா. அதுக்கப்புறமா வந்து தேங்காய் தான் உடைச்சிட்டு இருக்கேன் இந்த பச்சைப்பயிர் குருமாக்காக சரிங்களா. பச்சைப்பயிர் சூப்பராக வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு மலர்ந்த மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான வெங்காயம் இதெல்லாமே நறுக்கி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அதெல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துட்டு அதில் வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்க்குறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம், சூப்பரா இருக்கும். அப்புறம் பூண்டு பற்கள், அதுக்கப்புறமா பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் இது காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க சரிங்களா. அப்புறம் தேங்காய் வந்து கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு, அப்புறம் ஜீரகம் வந்து சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கலாம். மிக்சர் ஜார் அரைக்கிறதுக்கு தாங்க இந்த ஆட்டம் பாருங்க. மிக்ஸி ஆன் பண்ணாலே ஒரு ஆட்டத்தை போட்டுருவாங்க. ஸோ அதுதான் அவங்க கூட ஷேர் பண்ணேன். என்னம்மா ஆடுறாங்க பாருங்களேன். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பிள்ளைங்க சின்ன சின்ன விஷயத்த கூட செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஒரு அழகு. ஸோ அதுக்கப்புறம் பச்சைப்பயிர் வேக வச்சதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு வேற கடாய்க்கு மாத்திட்டு அரைச்சி வைக்க தேங்காய் பேஸ்ட் கூடவே மஞ்சத்தூள் உப்புலாம் சேர்த்து இது வந்து மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாமே சேர்த்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தேவையான தண்ணி இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கொதி விட்டுக்கலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த சைடு கத்திரிக்காய் சுட்டு பிசையலாம். இந்த கத்திரிக்காய் வேற இருந்ததுங்க. ஸோ அதனால வந்து அதையும் சுட்டு வந்து பிசைறதுக்காக சுட்டுட்டு இருந்தேன். இங்கிட்டு வந்து குக்கரையும் ஆன் பண்ணி விட்டு அங்கிட்டு விசில் வர ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் வந்து கத்திரிக்காவுக்கு தேவையானதெல்லாம் நீக்கிட்டேன். அப்புறம் இது வந்து நல்லா கொதி வந்துருச்சு. அதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய், பெருங்காயத்தூள்லாம் போட்டு தாளிச்சு வந்து கொட்டிட்டேன் சரிங்களா. சூப்பரா பச்சைப்பயிர் குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. செம்மையா இருக்கும். அப்புறம் வந்து கத்திரிக்காய் வந்து தோல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி எப்பவும் போல கொத்திக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாவெல்லாம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கத்திரிக்காவை நம்ம தோல் நீக்கி வச்சிருக்கோம்ல அதையும் சேர்த்து உப்பு போட்டு நல்லா கையாலே நல்லா மசிச்சு பிசைஞ்சு விடுங்க. சூப்பராக இருக்கும். பச்சை மிளகாவோட காரத்தோட செம்மையா இருக்குங்க. ஸோ இது வந்து பச்சையாக வேறு சாப்பிட்றோம். 0 oil ரொம்ப நல்லது சரிங்களா. அப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணால் சாதமும் சூப்பராக ரெடியாக இருக்குது. அப்போ எல்லாத்தையும் அம்மாச்சிக்கு பேக் பண்ணி அம்மாச்சிக்கு வந்து லஞ்ச் வந்து பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா நான் வந்து லஞ்ச் வந்து சாப்பிட போறேன். காலையில சப்பாத்தி வந்து ஹாட் பாட்டில் போட்டு வச்சிருந்தேன். அப்படியே சாஃப்டா இருந்ததுங்க. எண்ணெயே ஊத்தாம தான். அதுல கொஞ்சம் பன்னீர் கிரேவி எடுத்து வச்சிருந்தேன். அது அப்புறம் அந்த கத்திரிக்காய் வந்து சுட்டு பிசைஞ்சது, அதுக்கப்புறம் நம்மளோட பச்சைப்பயிர் குருமாலாம் வச்சு சூப்பரா வந்து மதிய லஞ்ச் முடிச்சு இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டு அந்த ஷார்ட்ஸ் வீடியோ எடிட்டிங் பண்ணிட்டு இருந்தேங்க. அப்புறம் கவனுக்கு வந்து டியூஷன் டைம் ஆயிடுச்சு. ஸோ இந்த செருப்பு தான் போடுவேன்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்கான் பாருங்களேன். அவனை கொண்டு போய் அப்புறம் விட்டுட்டு வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறமா அம்மாச்சிக்கு எப்போ போல காஃபி போட்டு கொடுப்போம்ல அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு நான் வந்து தண்ணி தான் வந்து குடிக்கிறேன். வேற எதுவுமே நான் வந்து ஈவினிங் டைம் எடுத்துக்கல சரிங்களா. ஈவினிங் வந்து கண்டிப்பா ஸ்நாக்ஸ் எடுத்துக்கணும் அப்படிலாம் கிடையாது. சம்டைம் உங்களுக்கு பசிக்குது, கிரேவிங் இருக்கு, அந்த டைம்ல மட்டும் நீங்க வந்து எடுத்துக்கோங்க. நார்மலான தண்ணி தான் வந்து குடிக்கிறேன். சில பேர் வெது வெதுப்பான தண்ணி குடிக்கலாமான்னு கேக்குறீங்க. ரொம்ப நல்லதுதான், ஆனா ரொம்ப சூடா குடிச்சிடக்கூடாது சரிங்களா. அப்புறம் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ எடுக்கிறது இதெல்லாமே பண்ணிட்டு இருப்பேங்க. அப்புறம் நைட் டின்னர் டைம் ஆயிடுச்சு இல்லையா. ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு ஒரு 4-5 ஸ்பூன் ஓட்ஸ் போட்டு கிண்டிக்கிறேன். இதுல உப்பு தேவைன்னா கூட போட்டு ஒரு களி மாதிரி கிண்டிட்டோம்னா போதுங்க. அவ்வளவுதான். இந்த ஓட்ஸ் களி ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நம்ம என்ன குழம்பு வச்சிருக்கோமோ அது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ப்ரோட்டீன்காக பச்சைப்பயிர் கிரேவி, அந்த குருமா இருக்குல்ல, அது அந்த கத்திரிக்காய் சுட்டு பிசைஞ்சதுமே இருந்தது. அதெல்லாம் வச்சு சூப்பரா வந்து டின்னரை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இது மாதிரி நம்ம வந்து சிம்பிளாவே பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க சரிங்களா. அப்புறம் வந்து சாதம், அதுக்கப்புறம் குருமா எல்லாமே இருந்தது சரிங்களா. அதை வச்சே வந்து அவங்க எல்லாருக்குமே டின்னர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் கையோட எல்லா பாத்திரத்தையும் விலக்கி போட்டு கிச்சன் வேலையை வந்து முடிச்சுட்டேங்க. ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக தண்ணி குடிச்சு நான் வந்து கம்ப்ளீட் பண்றேன். 6:30 to 7 நம்ம வந்து டின்னர் எடுத்துக்கிறோம்ன்ற பட்சத்துல அதுக்கப்புறம் பசிக்குதுன்னா நீங்க வந்து நிறைய தண்ணி மட்டும் குடிங்க. இல்லைன்னா இந்த ஜீரக தண்ணி, சோம்பு தண்ணி அந்த மாதிரி குடிக்கலாம். ஆனா சாப்பிட்றாதீங்க வேற எதுவுமே. அந்த டைம் தான் வெயிட் லாஸ் நடக்கிறது. ஸோ அதனால வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு டேவனை வந்து சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிக்க நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் இவ்வளவு நேரம் வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய். நாளைக்கு பார்க்கலாம். See you. Bye.